இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு சாதாரணமான ஆளோட வாழ்க்கை தமிழ்நாடு முழுக்க எழுப்பின ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இது இப்படி தான் நடக்கணுமா? 28 வயசு அஜித்குமார் சிவகங்கையில் இருக்க மடப்புரம் காளியம்மன் கோவிலில் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஜூன் 27, 2025 அன்னைக்கு அந்த கோவிலுக்கு நிக்கிதான்ற ஒரு டாக்டரும் அவங்களோட அம்மா சிவகாமியும் சாமி கும்பிட வராங்க. சிவகாமி அவங்களுக்கு காலில் பிரச்சனை இருந்ததுனால அவங்கள வீல் சேரில் உட்கார வைக்க உதவி பண்ணியிருக்கான் அஜித்குமார். அதனால் அவன்கிட்டயே கார் கீயை கொடுத்து அவங்களோட காரை பார்க் பண்ண சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆனால் அஜித்க்கு கார் ஓட்ட தெரியாததுனால அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அருண்குமார், வினோத்குமார் கிட்ட கீயை கொடுத்து பார்க் பண்ண சொல்லி கேட்டுக்கிறான். கொஞ்ச நேரத்தில் கோவிலுக்கு போனவங்க திரும்பி வராங்க. அஜித் கிட்ட காரை கொண்டு வர சொல்கிறாங்க. அவனும் போய் காரை எடுத்துகிட்டு வரான். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் தான் அந்த காரை எடுக்கணும். காரில் ஏறினவங்க அங்கேருந்து கிளம்பல. கொஞ்ச நேரத்தில் காரில் இருந்து இறங்கி அஜித்தை நோக்கி வேகமாக நடந்து வராங்க. அவங்களோட முகத்தில் கோவம் கலந்த பதட்டம் தெரியுது. நேராக இவங்கிட்ட வந்து காரில் பின்னாடி சீட்டில் வச்சுருந்த நகை எங்கன்னு கேட்குறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன நகை, நான் எதுவும் பார்க்கலையேன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அஜித்குமாரை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் விசாரிச்சப்போ நான் அந்த நகையை எடுக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் அருணும் வினோத்தும் தான் அந்த காரை பார்க் பண்ணாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறான். இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கூடவே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜூன் 28, அதாவது அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அஜித்குமாரோட வீட்டுக்கு போய் போலீஸ் கதவை தட்டுறாங்க. அவங்க அம்மா கதவை திறந்த உடனே எதுவும் சொல்லாமல் உள்ளே போய் வீடு ஃபுல்லாக தேடி இருக்காங்க. எதுவும் கிடைக்கலன்னு அவனோட தம்பி நவீனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வராங்க. நவீன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தப்போ அஜித்தை கண்மூடித்தனமாக அடித்து ஒரு ஓரமாக படுக்க வச்சிருந்தாங்க. ஆனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ண 5 பேர் மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை. அவங்கள சிவகங்கை பைபாஸ் பக்கத்தில் இருக்க ஒரு தோப்புக்கு கூட்டிகிட்டு போய் மறுபடியும் நகை எங்கன்னு கேட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அஜித்தோட கை காலை கட்டி வாய் ஃபுல்லாக மிளகா பொடியை போட்டு அவனை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நகை எங்கன்னு கேட்டு அடித்த போலீஸ் அந்த நகையை நீ தான் எடுத்தன்னு ஒத்துக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒத்துக்கலன்னா அவன் தம்பியை கொன்றுவன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அஜித் அந்த நகையை நான் தான் எடுத்தேன்னு சொல்லி வழி தாங்க முடியாமல் ஒத்துக்கிறான். அந்த நகையை கோவில் பின்னாடி இருக்க மாட்டுக்கொட்டாவில் வச்சிருக்கிறதா சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் கிட்ட அவன் அந்த நகையை எடுக்கலை, அவன் வழி தாங்க முடியாமல் அடி வாங்குறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் அவங்க 5 பேரையும் வேனில் ஏற்றிட்டு அஜித் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே வேனில் இருந்து அஜித்தை மட்டும் இறக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. அஜித் நடக்க முடியாமல் நடந்து போகிறான். அது அங்கே இருந்த மக்கள், வியாபாரிங்கன்னு எல்லாரும் பார்த்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நடந்து போன அஜித்தை போலீஸ் பதட்டமாக தூக்கிட்டு வராங்க. அங்கேருந்து நவீனும் மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு அஜித்தை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நவீனுக்கு அதை பார்த்த உடனே ஏதோ தப்பாக பட்டிருக்கு. வீட்டுக்கு போன உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கேட்டப்போ அஜித்குமார் ஆல்ரெடி இறந்துட்டான். போலீஸ் அஜித்க்கு ஃபிக்ஸ் வந்து வழுக்கி விழுந்து இறந்துட்டான்னு சொல்லி அந்த கேஸை எழுதியிருந்தாங்க. மாட்டுக்கொட்டால நகை இல்லைன்னு கோவம் வந்த போலீஸ் அஜித்தை அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நவீன் சொல்கிறான். பாடியை ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ 44 வெளிக்காயம், 18 உள்காயம், பிரெயினில் ப்ளீடிங், அவனோட வயிற்று பகுதி, செஸ்ட்டு, லிவர்னு ஃபுல்லாக ப்ளீட் ஆகி கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணா? நகையை நிஜமாவே திருடி இருந்தால் கூட இந்த அளவுக்கு அடித்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? இந்த மாதிரி எவ்வளோ கஸ்டோடியல் டெத் நடந்தாலும் கொஞ்ச நாளாக நம்ம எல்லாரும் அதை மறந்துடும். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்குது. இதுக்கு தீர்வு தான் என்ன? மறதி தான் நம்மளோட முதல் எதிரி. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்.